ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்கே. இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் இயல் 2ல் இலக்கணம் பேஸ்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இயற்கை இன்பம். 6th நியூ தமிழ் இயல் 2 இயற்கை இன்பம். ஃபர்ஸ்ட்லேயே வந்து சிலப்பதிகாரம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவைப்படாது. திங்களை போட்டதும் இது வந்து இளங்கோவடிகள். மாமழை போட்டதும் நாம நீர் வீழி உலகிற்கு அவள் அழி போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் இளங்கோவடிகள். பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும். திங்கள் வந்து நிலவு, கொங்குனா மகரந்தம். திங்கள் வந்து நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா வந்து மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, அது தெரிஞ்சதுதான். நாமநீர் வந்து அச்சம் தரும் கடல், அலினா கருணை, பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், நாமநீர் அச்சம் தரும் கடல், திகிரினா வந்து ஆணைச்சக்கரம். நூல் வெளி கொடுத்துருக்காங்க, லைட்டா பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னன் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் படியும் கூறுகிறது. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழ் முதல் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமொழி இரட்டை காப்பியங்கள். திங்கள் ஞாயிறு மழை என்று இயற்கையை வாட்டுவதாக இந்நூல் தொடங்குகிறது. இது சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத தெரிவது. வெண்குடை வெண்மை பிளஸ் குடை. பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு. கொங்கு குட்டல் அலர். கொங்கலர். அவன் பிளஸ் அலிபோல். அவன் நலிபோல். அடுத்தது செகண்ட் செயல் வந்து பார்த்தீங்கன்னா காணி நிலம் வேண்டும் பராசக்தி. இது வந்து பாரதியார். சொல்லும் பொருளும். காணினா நில அளவை குறிக்கும் சொல், தெரிஞ்சதுதான். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம், பேஸ் கிடக்கு. சித்தம்னா வந்து உள்ளம். ஓகே. பாரதியார் நூல் எழுதி பார்க்கலாமா? 20ஆம் நூற்றாண்டில் நேற்று கவிஞர் பாரதியார். அவர் ஏற்பது சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கைப்படம் திறன் பெற்றவர். பாரதியார் சிலபஸ் இல்ல, ஜிகேல வரும். ஜிகே யூனிட் 8 அப்படின்னா வர வாய்ப்பு இருக்கலாம். ஓகே. பாஞ்சாலி சாதனம், கண்ணன் பார்த்து குழி பார்த்து. ஓகே தானே. சொல்லும் பொருளும் இருந்துச்சா வந்து சரியான விடை. கிணறு அப்படின்னா எதனை குறித்து கேட்கறாங்க. ஏரியா, கேணியா, கூலமா, ஆறு. கிணறு அப்படின்றது கேணி. கேணி. சித்தம்னா உள்ளம். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள். நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. முத்து பிளஸ் சுடர், முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி. இது வந்து பாத்தீங்கன்னா நிலா பிளஸ் ஒளி, நில ஒளி அப்படின்னு வரலாம். ஆனா அதுக்கு வராது. நிலா பிளஸ் ஒளி, நில ஒளி. ஆனா வந்து நிலா பிளஸ் ஒளி, நிலா ஒளி இப்படிதான் வரும். நிலா பிளஸ் ஒளி. இந்த ஓ வந்து ஓ அப்படின்னு வந்து வரும்னு சொல்லிருக்காங்க. நிலா பிளஸ் ஒளி, நிலா ஒளி. நில ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிலா ஒளி அப்படிதான் வந்து பொறுத்துக்க. முத்துச்சுடர் போல் நிலா ஒளி. தூய நிலத்தில் மாடங்கள், சுத்தம் மகிழ்ந்திட தென்றல். ஒரு உரைநடை. சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தலை என்ன சொல்லுவாங்க? பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் வந்து வலசை போகுது அப்படின்றது பறவைகளுக்கு. கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. சிறகடிக்காமல் 400 கிலோமீட்டர் தாண்டி பறக்கும் பறவை. அதுதான் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்து புலவர் நாராய் செங்கால் நாராய் என்னும் பறவையை சொல்ல அப்பறவையில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எதுவே ஆயின் என்னாலே பறவைகள் வலசை போதலை பற்றி கூறிய அது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின்
அடியில் பறவைகள் வலசை போவது பற்றி குறிப்பிடுகிறது. ஓகே. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களெல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழு சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலைத் தொகுதியில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. சிட்டுக்குருவிகளின் வாழ்காலம் 10 முதல் 13 ஆண்டுகள். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இவர்தான் இந்தியாவின் பறவை மனிதர். பல நூல்கள் எழுதியவர். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று எழுதியவர் பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அடுத்தது ஆர்டிகாலா. ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. இது பாத்தீங்கன்னா இந்த ரோபோ 2.0 அதுல பறவை மனிதன் வருவாங்க. இந்த ரோபோ நான் அதை வச்சுதான் ஞாபகம் வச்சேன். ரோபோ 2.0 பறவைகள் சிட்டுக்குருவிகள் நாள். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதப்படு வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது தரை பிளஸ் இறங்கும். தரை இறங்கும். வழி பிளஸ் தடம். இது சேர்த்து எழுதுனா வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. இப்பதானே பார்த்தோம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. 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 பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்து புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் தட்பவெப்பம், புவி ஈர்ப்பு இதெல்லாம் வரும். பொருத்தமான சொல்லி கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம், இயற்கையை காப்போம். உங்களை டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை.
தற்போது மிகுந்துள்ளது. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெமிங்வே. த ஓல்ட் மேன் அண்ட் சீ எர்னஸ்ட் ஹெமிங்வே. இலக்கணம். முதலெழுத்தும் சார்பெழுத்தும். முதலெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என எழுத்து 2 வகைப்படும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய உயிரெழுத்து உயிர் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கின்றன. எனவே இவை முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய் உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவமும் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்துள்ளதால் இவை சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்துள்ளதால் இவை சார்பு எழுத்துக்கள் வகையில் அடங்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் காலம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்து இது பாருங்க, இது முக்கியமானது பாருங்க. பொருந்தாத சொல்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. எது? ஆயுத எழுத்து. இது முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்னும் வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். நுட்பமான ஒலிப்பு முறை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று அது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்தாகும். அது 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 முதல் எழுத்துக்கள் சார்புகள் தொடர்பு செய்யலாம். ஓகே. இது பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இது மாதிரி ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க. சிலபஸ்ல தான் கொடுத்துருக்காங்கல்ல. அடுத்தது வேற என்ன இருக்கா? தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். இது எப்படி எழுதலாம்? கபிலன் வேலை செய்தான், களைப்பாக இருக்கிறான். இலக்கிய இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கிய இனிமையாக பாடினால் பரிசினை பெற்றாள். அடுத்தது, பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்னன்னு பெயர்? பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முதலில் சிறப்பாக டேஷ் ஆற்றினார், உரை ஆற்றினார். முத்தத்தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார், பணி நிமித்தமாக ஊருக்கு சென்றார்.
கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை டேஷ் அழைத்தாள். புல் என்பதற்கு வேறு பெயர். புல்னா என்ன சொல்லுவாங்கப்பா? பறவை. புல்னா வந்து பறவை. புல்னா பறவை. புல்னா வந்து பறவை. பறவைனா இந்த பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதற்கு வேறு பெயர். சரணாலயம்னா புகலிடம். 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 சரணாலயம்னா புகலிடம். இளங்கோவடிகள் இயற்றிய காப்பியம் சில பதிகளும் மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியாது. அது ஸ்டேட்மெண்ட் அப்படி திருப்பி போட்டு கட்டிருக்காங்க. வரிசை மாடுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. இளங்கோவடிகள் காப்பீட்டு என்னும் இயற்றிய சிலப்பதிகாரம். இது எப்படி என்ன? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பீட்டை இயற்றினார். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிகப்பெரிய சாண்டேகோ மீனை பிடித்தார். சாண்டேகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார்னு வரணும். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி. எப்படி எழுதுறது? இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு வரும். இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். முதல் எழுத்துக்கள் 30. திங்கள்னா நிலவு, இல்ல சந்திரன். சத்திமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை நாரை. பாரதியார் டேஷ் வேண்டும் என்கிறார். காணி நிலம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை, அக்கேனம், முப்பார் புள்ளி அப்படின்னு கட்டத்துக்குள்ள என்ன வருதோ வச்சு எழுதிக்கிட்டோம். அடுத்தது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கலைச்சொற்கள் முக்கியமானது பார்த்துக்கலாம். கண்டம். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலைனா கிளைமேட். வானிலை வெதர். வானிலை வெதர். அது தெரிஞ்சு தட்பவெப்பம் வானிலை, கிளைமேட் வெதர், இதுல தான் கன்ஃபியூஷனே வரும்னு நினைக்கிறேன். வலசைனா மைக்ரேஷன். புகலிடம் சாங்சுரி. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட். அடுத்தது திருக்குறள். திருக்குறள் நம்ம செப்பரேட்டா தனியாவே பார்த்துடலாம். திருக்குறள் செப்பரேட்டா தனியாவே டீச் பண்ணி ஒரு வீடியோ போட்டு. அவ்வளவுதான்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 6th இயர் 2 வீடியோ சிறப்பாக முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்தது நம்ம 6th இயர் 3 பார்ப்போம். 6th இயர் 3 பார்ப்போம். திருக்குறள் தனியாவே டீச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக் மட்டும், இன்னும் புக் பேக் வர்றதையும் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.